ஓகே, ஜெங்கின்ஸ் யூஸ் பண்ணி சிஐசிடி பார்க்கலாம். ஓகேவா? ஜெங்கின்ஸ் யூஸ் பண்ணி என்டையர் சிஐசிடி பைப்லைனே பில்ட் பண்ணலாம் பேரலலா. ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்னென்ன தேவை? ஜாவா, அதாவது ஜெங்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் தேவை. அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு EC2 தேவை கண்டிப்பா. ஒரு EC2ல எல்லாம் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஒரு EC2 வச்சு என்னென்ன பண்ணும் ஃபர்ஸ்ட்டு? அந்த EC2ல என்னென்ன பண்ண முடியும்? நம்ம சிஐசிடி பைப்லைன் என்டையரா அந்த EC2க்குள்ள பண்ணணும்னா, ரெக்யர்மென்ட் என்னென்ன தேவை? ஓகே, ஜஸ்ட் சொல்றேன், ட்ரை பண்ணுங்க. ஜெங்கின்ஸ் ப்ரீரிக்வசைட் தேவை. அதுக்கப்புறம் டாக்கர் தேவை. கண்டிப்பா சிஐனா நம்ம டாக்கர்ல தான் பில்ட் பண்ணி புஷ் பண்ற மாதிரி இருக்கும். கரெக்ட்டா? அது வந்து ஓகே, புஷ் பண்றது வந்து என்ன இதுவா இருக்கணும் தேவை. மேபி AWSனா AWS உடைய ரிசோர்ஸ் தேவை. அதாவது ECRக்கு புஷ் பண்ணணும். அது டாக்கர் அப்படின்னா டாக்கர் ஹப்ல புஷ் பண்ற மாதிரி இருக்கணும். அடுத்தது புல் பண்ணி ரன் பண்றதுக்கு உங்களுக்கு டாக்கர் என்விரான்மென்ட் இருந்தா ஓகே தான். ஓகே, இது மோஸ்டா பில்ட் பண்ணலாம் பேரலலா. ஓகேவா? ஜஸ்ட் என் அக்கௌண்ட்குள்ள போய்க்கிறேன். ஓகே, நான் ஒரு EC2 எடுத்துக்கிறேன். என்டையரா இந்த EC2ல தான் நான் எல்லா கான்ஃபிகரேஷன் மொத்த ப்ராஜெக்ட் கான்ஃபிகர் பண்ண போறேன். ஓகேவா? ஜஸ்ட் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். சம்திங் நான் உபுண்டு எடுத்துக்கிறேன். ஒரு AWS லினக்ஸ் எது வேணா இருக்கட்டும். ஜஸ்ட் ஜெங்கின்ஸ்னு கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ரேம் ஹை ஸ்பெக்ல வச்சுக்கிறேன். கொஞ்சம் ப்ராஜெக்ட் லெவலில் பண்ணுறனால. ஓகேவா? 8 GB ரேம் வச்சுக்கிறேன். அவ்வளோ தேவையில்ல, பட் வச்சுக்கலாம். ஓகே, கீ எங்கிட்ட லினக்ஸ் டெமோ இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டிஃபால்ட் நெட்வொர்க்கிங் எல்லாமே இருக்கட்டும். மேபி HTTP மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வெப் அப்ளிகேஷன் டிப்ளை பண்ண போர்ட் 80 ஜஸ்ட் லான்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, பேரலா ஜெங்கின்ஸ் தேவையான இன்ஸ்டாலேஷன்லாம் எடுத்துக்கலாம். இன்ஸ்டால் ஜெங்கின்ஸ் இன் உபுண்டு. ஜஸ்ட் அஃபிஷியல் அவங்களது டிஜிட்டல் வந்து ஓகே. சரி, ஓகே, ஜெங்கின்ஸ் அஃபிஷியல் தான் போய்க்கிறேன். ஓகே, அவங்க கொடுத்த கமெண்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் இதை ஃபஸ்ட்டு ஜாவா இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஜாவாக்கு அப்புறம் ஜெங்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, எனக்கு இன்ஸ்டன்ஸ் ரன்னிங் ஸ்டேட் வந்துச்சு. நான் இப்போதைக்கு ப்ரௌசர்லேயே கனெக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி ஜஸ்ட் புல்லனா ஸ்டாப் பண்ணி கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் இப்போதைக்கு என்கிட்ட இந்த ஒரு இதுவும் இல்லை. ஜஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக என்ன பண்ணணும்? ஏபிடி அப்டேட். டிஃபால்ட்டாக இது எப்பயுமே நான் வச்சுங்க, அப்டேட் பண்ண கற்றுக்குங்க. ஏன்னா அந்த மிஷின் எப்போ வேணால் கடைசியாக ஸ்பின் அப் பண்ணிருக்கலாம். 1 இயர் பிஃபோர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்லாம் இது இருக்குது. ஸோ இஷ்யூ ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டாக அப்டேட் பண்ண கற்றுக்குங்க. அடுத்து என்ன பண்ணுறேன்? ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, இதிலே அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணுறேன். ஜேடிகே ஜேஆர்இ ரெண்டுமே தேவை. ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு ஜேடிகே ஜேஆர்இ பேரலல் இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, அடுத்தது பார்த்தா ஜெங்கின்ஸ் வீக்லி ரிலீஸ் இருக்குது. இது வந்து லாங் டைம் சப்போர்ட், LTSன்னு சொல்லுவோம். நம்ம இது வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் மோஸ்ட்டாக. ஓகே, LTS இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கீ தான் அப்ளை பண்ணுறாங்க. அது ரெபாசிட்டரி கீ. மோஸ்ட்டாக லினக்ஸில் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரெபாசிட்டரி கீ தான் இப்போ டிபியான ஒரு ரெபாசிட்டரி கீ உள்ளே போட்டிருப்போம். அப்டேட் கொடுத்தா அதோட கீ ரெப்போலேருந்து எடுக்கும். அந்தமாதிரி நான் ஜெங்கின்ஸோட கீ உள்ளே பாஸ் பண்ணிக்குவேன். பாஸ் பண்ணிட்டேன்னா இப்போ நான் ஏபிடி இன்ஸ்டால் ஜெங்கின்ஸ்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த கீலேருந்து இன்ஸ்டால் ஆகும். இப்போ ஜஸ்ட் நான் இதை கொடுக்காம ஜஸ்ட் இதை கொடுத்தேனீங்க, எனக்கு வந்து ஜெங்கின்ஸுங்கிற ஒரு பார்ட் இல்லைன்னு காட்டும். ஜெங்கின்ஸுங்கிற பேக்கேஜே இல்லை. இப்போ இந்த கமெண்ட் என்ன பண்ணுதுன்னா எனக்கு வந்து ஓகே, அந்த ஃபைல் அதாவது யூசர் ஸ்லாஷ் கீரிங்ஸில் போய் எனக்கு ஜெங்கின்ஸுங்கிற ஒரு HTTP URL ஆட் பண்ணுது. இந்த URL-லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கும் பேரலா. நான் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இது 2 கமெண்ட்டும் அந்த ஃபைலை அப்டேட் பண்ணுது, வேறு எதுவும் புதுசாக பண்ணல. ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணி அந்த பாத்தில் போட்டுருச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன்னா அப்டேட் பண்ணிட்டு ஜெங்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து ஜெங்கின்ஸ் இன்ஸ்டால் ஆகும், ஏன்னா அந்த ரெபாசிட்டரி ஆக்சஸ் எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே, ஜெங்கின்ஸ் கேட்குது, எனக்கு ஜெங்கின்ஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன தேவை? டாக்கர். டாக்கர் மோஸ்ட்டாக டிஃபால்ட்டாகவே உபுண்டுல இருக்கும். அதாவது பேக்கேஜ் இருக்கும், நீங்கள் ரெபாசிட்டரி தேவையில்ல. ஜஸ்ட்டு apt install docker.io. ஓகே, அப்புறம் செக்யூரிட்டி குரூப்பில் வந்து போர்ட் 8080 எனேபிள் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஜெங்கின்ஸ் டிஃபால்ட்டாக 8080 தான் ரன் ஆகும். ஓகேவா? எடிட் இன்போனில் கஸ்டம் TCP-ல போர்ட் 8080 கொடுத்துக்கிறேன். 8080 எனிவேர். இப்போதைக்கு நான் பப்ளிக் வைக்கிறேன். நான் கிளாஸ் முடிஞ்சோன்னா டெலிட் பண்ண தான் போகிறேன். ஓகேவா? மோஸ்ட்டாக செக்யூரிட்டி ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். சர்வீஸ் ஜெங்கின்ஸ் ஸ்டேட்டஸ் எனக்கு வந்து ஆக்டிவ்ல இருக்கு. அப்போ நான் வந்து ஓகே போட்டு 80 கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? 80 ஓப்பன் பண்ணால் எனக்கு வந்து ஜெங்கின்ஸோட யூஐ வரும். கோலன் 80. ஓகே, இது பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து இந்த ஸ்டோரில் இருக்கும். வேறு லிப்பு சீக்ரெட்ஸில் இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து என் மிஷினில் கேட் பண்ணிக்கிறேன். கேட் ஓகே, இது வந்து ரூட் யூசர் சைடில் இருக்கனால நான் சூடோ கொடுத்து கேட் பண்ணிக்கிறேன். ஓகே, கேட் கொடுக்க மாதிரி சார். அது கண்டெய்னர்னா லாக் கொடுக்கலாம். இது நம்ம டேட்டா சர்வரில் இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்ம இப்போ டாக்கர் கண்டெய்னர் டாக்கர் லாக் கொடுத்து அந்த கண்டெய்னர் கொடுத்து லாக்ல ஸ்டோர் ஆகும். ஜஸ்ட் இந்த பாத் கொடுத்தா எனக்கு வந்து பாஸ்வேர்ட் காட்டுது. பட் இந்த பாஸ்வேர்ட் லாக்ல காட்டும். அதாவது இந்த சர்வீஸ் இருக்குல்ல, ஸ்டேட்டஸ் செக் பண்ணால் இங்கே காட்டும். இதோ இங்கே காட்டுது. இதில் ஸ்டோர் பண்ணுது. இது லாக் மாதிரி தான் உங்களுக்கு எடுக்கும் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா. ஓகேவா? எரர் அந்த வேர் லாக்ல இருக்கும். கரெக்ட். ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். சேவ் பண்ணுங்க. ஓகே, சஜஷன் பிளகின்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன்னா டாக்கர் பேரலாம் இன்ஸ்டால் பண்ண கற்றுக்கிறேன். sudo apt install docker.io -y. ஓகே, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன்னா டாக்கர் சர்வீஸ் ஆக்டிவ் இருக்கான்னு பார்க்குறேன். சர்வீஸ் டாக்கர் ஸ்டேட்டஸ் எனக்கு வந்து ஆக்டிவாக இருக்குது. ஓகே ஓகே, அடுத்து என்ன பண்ணும்? நம்மளோட ப்ராஜெக்ட்டில் ஜெங்கின்ஸ் ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம ஏதோ ஒரு ரெப்பாசிட்டி எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுலேருந்து ஜெங்கின்ஸை என்டையராக க்ளோன் பண்ணி பில்ட் பண்ணி புஷ் பண்ணி நமக்கு வந்து அப்ளை பண்ணும். ஓகேவா? ஜஸ்ட் யூசர் நேம் சாயில் சம்திங் கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டும் சேம் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரே இதை கொடுத்துக்கிறேன். சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்து நான் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ வந்து ஜெங்கின்ஸ் மிஷின் எனக்கு செட்டப் ஆயிடுச்சு. கரெக்டாக. இப்போ இதில் தான் நான் வந்து பைப்லைன் எழுத போகிறேன். பைப்லைன்னா என்னது? ஒரு ப்ராஜெக்ட். ஒவ்வொரு பைப்லைனும் ஒரு ப்ராஜெக்ட் தான். ஒரு ஆட்டோமேஷன் தான் ப்ராஜெக்ட்னு சொல்ல வரோம். ஓகே, நான் வந்து சம்திங் ஏதோ ஒரு ரெப்பாசிட்டி எடுத்துக்கிறேன். GitHub சம்திங்கில் ஏதோ ஒரு HTML. அந்த இதில் தான் என்டர் CCD பைப்லைன் பில்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? என்கிட்ட ஏதாச்சும் HTML ரெப்பாசிட்டி இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, இது ஏதோ டம்மியாக HTML பேஜ் இருக்குது. இதே நான் ஃபுல்லாக க்ளோன் பண்ணிக்கிறேன். டாக்கர் ஐஃபன் டெஸ்டிங் தான் ரெப்பாசிட்டி நேம். இதுக்குள்ளே ஏதோ ஒரு HTML இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியல. மோஸ்ட்டாக அது மொசிலா ஃபயர்ஃபாக்ஸோடைய க்ளோன்டு ரெப்போவாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் பைப்லைன் பில்ட் பண்ணுறது எல்லாம் நீங்களே சொல்லுங்கள் இனிமேல். ஓகே, ஃப்ரீ ப்ராஜெக்ட்டில் நான் ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். சம்திங் ஓகே டாக்கர் டெஸ்ட் ஆர் ஜெங்கின்ஸ் ப்ராஜெக்ட் அங்கே ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். இஷ்டம் ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் தேவையில்ல. அடுத்து என்னென்ன தேவை? பில்ட் எக்ஸிக்யூட் SSL. ஓகே, இதில் என்ன பண்ணலாம்? சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா என்னென்ன பண்ணும். ஓகே, அதான் கொடுங்க. சொல்லுங்கள் என்னென்ன பண்ணும். ஓகே ஓகே, ஹலோ அந்த ரெப்பாசிட்டி நேம். ஓகே, அடுத்தது அது லோக்கலில் ரன் பண்ணணும். நம்ம இப்போ டாக்கர் ஓரியன்டாக போக போகிறோம். பில்ட் பண்ணணும். கரெக்ட். அதுக்கு என்ன பண்ணும்?
அதுக்கு ஃபர்ஸ்ட் பில் பண்ணுறதுக்கு முன்னாடி வேற என்ன பண்ணணும், இந்த கோடு வந்து ஏதோ ஒரு பாத்தில் இருக்கும். பட் இது இந்த பாத்து கன்வெர்ட் பண்ணணும். இந்த பாத்து எப்படி இருக்கும்? ஓகே, சிபி இப்போ நான் ரிக்வெஸ்ட் காப்பி பண்ணணும். எதுலேருந்து காப்பி பண்ணணும்? டாட் ஸ்லாஷ் டாக்கர் இப்போ அதாவது என்கிட்ட இங்கே தான் க்ளோன் ஆகும். இந்த ஃபோல்டர் தான் க்ளோன் ஆகும் கண்டிப்பாக. ஓகே, லோக்கல் ஃபோல்டரை வேறு நேம் வைக்கணும். ஓகே, ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்ட் கரெக்ட். அதுக்குள்ளே இருக்கிற பேக்வேர்டில் கொண்டு வரும். அதை காப்பி பண்ணுற ஃபோல்டர் நேம் ரெண்டு ஃபோல்டர் ஒரே நேம் இருக்குது. இல்லை கரெக்டு தான், அதை கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஒன்றும் இல்லை. இப்போ என்னன்னா இதுக்குள்ளே இருக்கிறத நான் ஸ்டார்ட் பண்ணி காப்பி பண்ணுறேன். எங்கே காப்பி பண்ணால் கரண்ட் டைரக்டில் காப்பி பண்ணுறேன். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டருக்குள்ள இது க்ளோன் ஆக போகுது கரெக்டாக. அதாவது இப்போ என்னன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு இல்லை அது டாக்கர் ஐஃபன் டெஸ்ட்னு தான் இருக்கும். ஏன்னா இதான் நான் பைப்லைன் நேம் வச்சிருக்கேன். பைப்லைன் நேமில் தான் நம்ம ஃபோல்டர் இருக்கும் கரெக்டாக. இந்த ஃபோல்டர் இப்படி கிரியேட் ஆயிருக்கும். இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ கரெக்டாக நம்ம கொடுக்குற ஸ்கிரிப்ட் ரன் ஆகும் கரெக்டாக. இப்போ இதுக்குள்ளே க்ளோன் பண்ணுறப்ப இதுக்குள்ளே இன்னொரு டாக்கர் ஐஃபன் டெஸ்ட் வரும் கரெக்டாக. அப்போ அங்கேருந்து காப்பி பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் ஒர்க் ஆகும் நம்புறேன். சிபினா ஐஃபன் ஆர் இந்த ஃபோல்டரில் இருக்கிறத கரண்ட் பார்த்து கொண்டு வரேன். ஓகேவா? அப்படின்னா இதுக்குள்ளே எனக்கு வந்து டாக்கர் ஃபைல் இருக்கணும். ஆல்ரெடி டாக்கர் ஃபைல் இருக்கும்னு நினைக்கிறேன் சம்திங். ஓகே, HTTP இமேஜ் வச்சுக்கலாம். கரண்ட் பாத்தில் இருக்க எல்லா கோடையுமே நான் வந்து ஓகே இமேஜ்குள்ளே கொண்டு போகிறேன். டாக்கர் ஃபைல் இருக்கப்போ அதில் இருக்கு. அப்போ டாக்கர் ஃபைல நமக்கு அந்த பார்த்துக்கு வந்துடும் கரெக்டாக. இப்போ அடுத்து என்ன பண்ணும்? ஓகே, மோஸ்ட்டாக டாக்கர் சூழலில் என்ன ஆகும். அது இல்லாமல் நம்ம நிறைய இஷ்யூ இருக்கும். நீங்கள் ஓனாக சொல்லுங்கள் என்னன்னு சொல்லி. பில்ட் ஆகாது எதுவும். ஓகே பார்க்கலாம். பில்டு எங்கே வச்சுக்கலாம்? அது உங்கள் இஷ்டம். -T என்ன டேக் அதுவும் நீங்கள் தான் சொல்லணும் எப்படி பண்ணலான்னு. டெஸ்ட்னு வச்சா என்ன பண்ணும்? டெஸ்டின் டேக் வச்சுக்கலாமா? சரி ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்தது எப்படி ரன் பண்ணும்? டாக்கர் ரன் இஃபன் நம்ம வந்து ஆனால் சிடியில் யூஸ் பண்ணோம். சிடிக்கு என்ன பண்ணும்? இப்போ அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஒரே இன்ஸ்டன்ஸ்னா நம்ம கரெக்ட் நீங்கள் சொல்லிட்டு பண்ணலாம். இப்போ ரெண்டு இன்ஸ்டன்ஸ் பண்ணோம்னா இங்கேருந்து ஈஸியாக கொண்டு போகணும் இல்லை டாக்கர் கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஸ்டெப் சொல்லுங்கள். ஓகே, டாக்கர் லாகின். அது நம்ம ஒன்ஸ் இதில் லாகின் பண்ணி தான் ஆகணும். இதில் இங்கே ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டா ஓகே தான். அப்படின்னா நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். ரோல் ஒன்று அட்டாச் பண்ணிக்கலாம். ரோல் கிரியேட் பண்ணிருப்பீங்க AWSல. ரோல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு என்னோட ஈஸியாக இருக்கும் EC2க்கு அட்டாச் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். EC2 போய்க்கிறேன். சாரி ரோல்னா என்ன ஐடியா இருக்கா? சர்வீஸ் டு சர்வீஸ் ரோல் அட்டாச் பண்ணுவோம். யூசர் டு இதுக்கு பாலிசி அட்டாச் பண்ணுவோம் கரெக்டாக. ஒரு ரோல் கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம மெயில் லேட்டர் ரோல்ஸ் போய்க்கிறேன். கிரியேட் ரோல் கொடுத்துட்டு ஓகே என்ன சர்வீஸ் கிரியேட் பண்ணுறேன்? EC2க்கு. EC2லேருந்து எதை ஆக்சஸ் பண்ணுறேன்? ஈஸியாக ஓகே ரெஜிஸ்டரிங் கொடுத்துக்கிறேன். கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி ஈஸியாக கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் கிரியேட் பண்ணிக்கிறேன். நேம் கேட்குது. ஓகே EC2 to EC அவர் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் கிரியேட் ரோல் கொடுத்துறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்? ரோலை அந்த இன்ஸ்டன்ஸுக்கு அசைன் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டன்ஸ் போய்க்கிறேன். ஜென்கின்ஸ் போய்க்கிறேன். இன்ஸ்டன்ஸில் போயிட்டு செக்யூரிட்டியில் போயிட்டு மாடிஃபை IAM ரோல். இதில் ECR கொடுக்குறேன். ஒன்று நான் க்ரியேட் பண்ணது இருக்குது. ஜஸ்ட் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்? ஈஸியருக்கு டைரக்ட் ஆக்சஸ் இருக்கும். எனக்கு ஒரு எந்த ஒரு பர்மிஷன்ஸும் தேவையில்லை. ஓகேவா? ஓகே அடுத்தது டாக்கர் லாகின் தேவை எனக்கு. ஏன்னா என்ன ரீஜனில் லாகின் பண்ணணுன்னு இருக்குது கரெக்டாக. அது மேபி கமெண்ட்ஸு வச்சுருப்பேன் சம்திங்.
ஓகே எஸ். சரி ஓகே, ஏடபிள்யூஎஸ் ஈஸியர் கமாண்டை நெட்லேருந்து எடுத்துக்கலாம். லாகின் ஈஸியாக ஏடபிள்யூஎஸ் சிஎல். ஜஸ்ட் இந்த கமெண்ட் காப்பி பண்ணிக்கிறேன், என்னோட நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை ஆல்ட்ரு பண்ணுறேன். என்னுடைய அக்கௌண்ட் ஐடி எடுத்துக்கிறேன். ஓகே, அக்கௌண்ட் ஐடி எடுத்து நான் மோஸ்ட்டாக அக்கௌண்ட் ஐடி. ஓகே, அடுத்து ரீஜன் கேட்குது. நான் எந்த ரீஜன் யூஸ் பண்ணுறேன்? மோஸ்ட்டாக லண்டன் யூஸ் பண்ணுறேன். ஸோ EU சென்ட்ரல் 1. EU ஐஃபன் பாஸ்வேர்ட் தேவையில்ல. யூசர் நேம் ஏடபிள்யூஎஸ் லாகின் டாக்கர் லாகின். ரீஜன் கேட்குது, இங்கேயும் அதை இதை கொடுத்துக்கிறேன். EU ஐஃபன் சென்ட்ரல் TRAL ஐஃபன் ரம். ஓகே, நான் ஜஸ்ட் ஒருக்கா மேனுவலாக ரன் பண்ணி பார்க்குறேன். ஏன் ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிகர் எதுவுமே கொடுக்கல, அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், ரோல் அட்டாச் பண்ணிட்டேன். ரோல் அட்டாச் பண்ணிட்டா எனக்கு டேரக்ட் ஆக்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, ஏடபிள்யூஎஸ் சிஎல்ஏ தேவை எனக்கு. ஓகே, டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்னாப் ட்ரை பண்ண சொல்லுது. ஓப்பன் போதும். சரி ஓகே, அப்படி இல்லைன்னா நான் கேர்ள் கமாண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி இன்ஸ்டால் வரல. சரி ஓகே, நான் கேர்ள் கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். AWS CLI இன்ஸ்டால் லினக்ஸ். ஜஸ்ட் எனக்கு நிறைய ஃபார்மேட் அப்ரோச் இருக்குது. நான் ஜஸ்ட் கேர்ள் கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் மேனுவலாக. கொடுத்துக்கிறேன். ஓகே, AWS ஐஃபன் CLI ஐஃபன் எடுத்து போட்டு பார்க்கலாம் இருக்கா. ஓகே, AWS CLI கொடுத்துருக்காங்க. ஐஃபன் அது ஓல்டு ரெப்போ இருக்கு. அப்போ இல்லைன்னா நீங்கள் கேர்ள் கமாண்ட் இருக்கு, அதை வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இஷ்யூ இது இருக்காது. இந்த இதை கேர்ள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் டவுன்லோட் ஆயிரும். இந்த கமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும் டிஃபால்ட்டாக. ஓகே, அடுத்து ஈஸியாக நான் கனெக்ட் பண்ண பார்க்குறேன். பர்மிஷன் ஓகே, சூடோ முன்னாடி பாஸ் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, டாக்கர் வந்து ரூட் யூஸில் தான் சூடோ பேஸ் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த ரன்னிங்கில் தான் இருக்கும், இருக்க செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ரன்னிங்கில் தான் இருக்கும். மோஸ்ட்டாக நான் அந்த கமாண்டை திருப்பி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து லாகின் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம், ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன் ஈஸியாரில். ஏன்னா அந்த ரெபாசிட்டியில் தான் எனக்கு இமேஜ் திருப்பி திருப்பி யூஸ் பண்ண போகிறேன். கரெக்டாக ரெபாசிட்டரி போயிட்டு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக்காக வச்சுக்கிறேன். சாரி, ப்ரைவேட்டாக வச்சுக்கிறேன். ப்ரைவேட்டில் ஓகே சம்திங் நேம் வச்சுக்கலாம். மை டெஸ்ட் அந்த மாதிரி சம்திங் வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு கிரியேட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேவா, என்ன சொல்லுது? ஓகே, 6 லெட்டர்னாச்சும் வேணும்னு கேட்குது. நான் 5 லெட்டர் தான் மை டெஸ்ட் இமேஜ் சம்திங் ரெபாசிட்டரி நேம் வச்சுக்கிறேன். ஓகே, கிரியேட் வச்சு ஜஸ்ட் இந்த லிங்க் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த இதில் போயிட்டு
டாக்கர் லாகின். ஓகே, அந்த கமெண்ட்டை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இதை போட்டுக்கிறேன். இதோ என்ன பண்ணும் இப்போ? இப்போ என்ன பண்ணும்? டேக் சேஞ்ச் பண்ணும். கரெக்டாக நான் டெஸ்ட்டும் கொடுத்து இங்கே மாத்திரம் அது இங்கே கூட இந்த இமேஜ் நேம் கொடுத்தா உங்களுக்கு ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். லிஸ்ட் இது ஒன்று அப்ரோச் பண்ணலாம். அடுத்து நான் டாக்கர் லாகின் பண்ணுற இந்த கமெண்ட்டை அங்கே அப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன பண்ணும்? புஷ். கரெக்ட். டாக்டர் சூடோ, அதாவது டாக்டர். ஓகே, இதில் பார்ப்பீங்க நீங்கள், ஜஸ்ட் இப்போதைக்கு விட்டுருங்க. ஓகே, புஷ் பண்ணி அடுத்து என்ன பண்ணும்? ஃபுல் நம்ம ரன் பண்ணிக்கலாம் டேரக்டாக. பட் ஆனால் இது ஒன் டைம் தான் ரன் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய இஷ்யூ இருக்கும். நீங்கள் ஓனாக கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பழைய கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி அப் பண்ணும். டாக்கர் ரன் -d -p 80:80 இமேஜ் நேம் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இதுலேயும் உங்களுக்கு இஷ்யூ இருக்கும். ஏதாச்சும் இதில் இஷ்யூ வரும்னு தோணுதா உங்களுக்கு? இல்லை, டாக்கர் அது ஈஸியாக தான் எடுத்துக்கும் டிஃபால்ட்டாக. ஒரு இஷ்யூ ஆனால் இதில் வரும். ஏதாச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா? சரி, ஓகே, நான் சொல்கிறேன் மோஸ்ட்டாக. இப்போ நீங்கள் நார்மலாக ரன் பண்ணால் ரன் ஆகுது கரெக்டாக. பட் ஆனால் டாக்கர் வந்து நம்ம சூடோ யூஸரில் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். நம்ம ஜெங்கின்ஸில் ஆட்டோமேட் பண்ணுறப்போ அது ஜெங்கின்ஸ் யூஸரை தான் ஆக்டிவேட் பண்ணணும் கரெக்டாக. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? யூசர் பர்மிஷனில் செட் பண்ணணும். ஜெங்கின்ஸுக்கு ரூட் ப்ரிவிலேஜ் கொடுக்கணும் கரெக்டாக. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? vi sudo சூடோ ஃபைல் தான் கரெக்டாக. உள்ளே போய்க்கிறேன். இங்கே இருக்க யூஸரில் ஜெங்கின்ஸுங்கிற யூஸர் ஆட் பண்ணிக்கிறேன். புரியல ப்ரோ. டாக்கர் கண்டிப்பாக தேவை. அதான் நம்ம ஜெங்கின்ஸ் தானே ரன் பண்ணுறோம். பண்ணிக்கலாம், நம்ம அதை ப்ரிவிலேஜ் மாற்றிக்கலாம், வேணாம் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல யூஸர் வந்து நான் ஜெங்கின்ஸ் யூஸர். ஜெங்கின்ஸில் ஆல்ங்கிற ஆல் இந்த சென்ஸ் எல்லா ஆக்சஸும் அவங்களுக்கு இருக்கணும். எல்லா டைரக்டரியோட ஆக்சஸ், எல்லா கமாண்டோட ஆக்சஸும் அவங்களுக்கு இருக்கணும். அதே சமயம் பார்த்தா நோ கரெக்டு தானே? கோலன் ஆல்னு நினைக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் எக்ஸ் ஒய் எக்ஸ். ஓகே, எனக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது எனக்கு அது என்ன பண்ணுதுன்னா விஎஸோட ஒரு ஃபைல் கரெக்டாக. இது என்னன்னா சூடோ ப்ரிவிலேஜ் கொடுக்கும். இப்போ நான் வந்து ஜெங்கின்ஸ் யூஸர் வந்து ரூட் பாஸ்வேர்ட் எல்லாமே ரன் பண்ணோம். அதுக்கு தான் இந்த கான்செப்ட். ஓகேவா? மோஸ்ட்டாக லினக்ஸில் ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. லினக்ஸில் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்டாக. ஓகே, இப்போ ஃபஸ்ட் டைம் ரன் ஆகும். அது டைம் ரன் ஆகாமல் சொல்ல முடியாது. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, எங்கிட்ட போர்ட் 80 ஏதாச்சும் அப்ளிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டான்ஸ் வைக்கிறேன். புரியுதா இல்லை குழப்பிட்டு இருக்கா ஃபுல்லாக? புரியுது. ஓகே, ரெக்கார்டிங் இருக்குது, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இது ஃபுல்லாக ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. ஓகே, என்கிட்ட எந்த ஒரு அப்ளிகேஷனும் இல்லை. ஜஸ்ட் என்னோட ஜெங்கின்ஸை போயிட்டு நான் என்னோட ஃபுல்லாக பில்ட் கொடுக்குறேன். எடுத்தோடனே இஷ்யூ வருது. ஓகே, என்ன இஷ்யூ? ஓகே, டாட் கொடுக்க மறந்துட்டேன். ஓகே, காட்டுறேன். இந்த ஒன் கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை கன்சோல் அவுட்புட் போய்க்கிறேன். இந்த இடத்துல பார்த்தா எனக்கு வந்து ஓகே டாக்கர் பில்லில் ஒரு ஆர்குமெண்ட் மிஸ் ஆகுது காட்டுது. நான் டாக்கர் பில் கமெண்டில் ஒரு டாட் மிஸ் பண்ணிட்டேன். அதை லாஸ்ட்டில் நான் ஸ்டார்டிங் கொடுப்பேன், லாஸ்ட் இன்னொன்று கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அப்படியே மறந்துட்டு. ஓகே, ஜஸ்ட் அந்த இது பார்த்துக்கலாம்.
கான்ஃபிகர் போய்க்கிறேன். கான்ஃபிகரில் போயிட்டு ஜஸ்ட்டு லாஸ்ட்டில் டாட் வச்சுக்கிறேன். அது நீங்கள் முன்னாடி டாட் வச்சாலும் ஓகே தான். ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு பில் நான் கொடுக்குறேன். நான் ஒரே ஸ்டெச்சில் ஆனால் தான் அச்சீவ் பண்ணேன். ஓகே ஓகே. இப்போ அடுத்த யூஸ் கேஸ் என்னன்னா, இப்போ ஃபஸ்ட் டைம் பில்ட் பண்ணிட்டா நமக்கு இருக்கும் கரெக்டாக. அடுத்து என்ன பண்ணால் அந்த ரெப்போ டெலிட் பண்ணணும், இல்லைன்னா ஆல்ரெடி எக்ஸிட்னு காட்டும் கரெக்டாக. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா முன்னாடி ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். rm -rf docker -test. ஓகே. ஃபுல்லாக ரன் ஆகுது, அதுக்கப்புறமும் எரர் வரும். ஓகே, வரலன்னா அச்சீவ் பண்ணணும். ஓகே, அடுத்து என்னன்னா, ஓகே எனக்கு ரிமூவ் ஆயிருச்சு, க்ளோன் ஆயிருச்சு கரெக்டு. அடுத்து காப்பி ஆகிருச்சு, பில்ட் ஆகுது, பில்ட் ஆகிருச்சு. ஈஸிஆர் பர்மிஷன் டெனே. ஓகே, சூடோ கொடுத்தனான்னு தெரியலையே. அது புஷ் பண்ண முடியல, டாக்கர் லாகின் பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துல நான் சூடோ கொடுத்தனா எனக்கு டவுட்டாக இருக்குது. ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே சூடோ தேவை எல்லாத்துக்கும். டாக்கர் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே லாகின்க்கு சூடோ தெரியல. ஓகேவா? என்ன பில்ட் ஆயிடுச்சு? இல்லை ஆகாது. ஓகே, வந்துருச்சு, சூப்பர். இது மேக்ஸிமம் சிஐசிடி பைப்லைன். அடுத்து நீங்கள் வேணும்னா நீங்கள் அடுத்த கமெண்ட் என்னன்னா டாக்கர் ஸ்டாப் பண்ணுறது கமெண்ட் எடுக்கணும், அதையும் பார்ப்போம். ஓகே, put to stop all. நீங்கள் ஆன்சர் பண்ணால் இங்கே உள்ளே இன்ஸ்டால் பண்ணணும் ஜாக் சம்திங். இப்போ ஒரு ஈஸி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்குள்ளே ஜாவாக்குள்ளே நீங்கள் ஆன்சபிள் வச்சு தான் பண்ணணும். அது யூசிஸ் பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். அது இந்த அப்ரோச் ஃபாலோ பண்ண மாட்டோம் மேபி. அது எப்படி வச்சுக்கலாம்னா, இல்லை சிடிக்கு வந்து வேற ஒரு இன்ஸ்டன்ஸ்லாம் நம்ம சிடிக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொரு இன்ஸ்டன்ஸில் எனக்கு ஜாவா ரெக்யர்டுனா அந்த மாதிரி நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை டிப்ளை பண்ண முடியும். ஓகே, இந்த கமெண்ட் என்னன்னா ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஜஸ்ட் இந்த கமெண்ட்டை பேஸ் பண்ணிக்கிறேன். நான் மேபி இந்த கமெண்ட் கொடுக்காம நான் கலர் மட்டும் மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன இஷ்யூ வருதுன்னு. ஓகேவா? சரி, ஓகே, பிளாக் கலரில் இருக்குது, நான் கலர் மாற்றுறேன் அப்ளிகேஷனுக்கு. கிட்டப் போய்க்கிறேன். ஓகே, இண்டஸ்ட்ரியல் HTML போய்க்கிறேன். எங்கேயாச்சும் கலர் தெரியுதான்னு பாருங்கள். இப்போ ஸ்டைல் சீசஸ் இருக்கும். ஓகே, ஸ்டைல் சீசஸில் ஓகே இங்கே பேக்ரவுண்ட் கலர் இருக்குது கரெக்டாக. இது என்ன கலர்னு பார்க்குறேன், இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேறு ஏதாவது போட்டுக்கிறேன். ஓகே, இதுதான் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸோட ஆரஞ்சு கலர் சம்திங், அதாவது இந்த கலர். ஓகேவா? இந்த கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ப்ளூ கலர் வச்சுக்கலாம். இந்த கலர் கூட நான் வந்து கிட்டில் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கமிட் பண்ணிக்கிறேன். கமிட் பண்ணிட்டு நான் பில்ட் கொடுக்குறேன். பட் ரன் ஆகாது, இஷ்யூ வரும் நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. பட் என்ன இஷ்யூன்னு அதில் பார்த்துட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட்டு நான் ரன் பண்ணுறேன். என்ன இஷ்யூன்னு வரும்னா ஆல்ரெடி டாக்கர் கண்டெய்னர் ரன்னிங்னு வரும். ஓகேவா? அப்படின்னா நம்ம பழசை ஸ்டாப் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு ரன் பண்ணணும். ஜஸ்ட் அதை பார்க்கலாம் என்னென்னு. ஓகே, எக்ஸிக்யூட் ஆல்ரெடி போர்ட் அலோகேட்டட் ஆல்ரெடி ரன் ஆகுதுன்னு சொல்லுது. ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணணும்னா நான் ஸ்டாப் கமாண்ட் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு, பட் இதுக்கப்புறமும் இன்னொரு இஷ்யூ வரும். ஏன்னா இப்போ பாதிலே ஃபெயில் ஆயிடுச்சு கரெக்டாக. இப்போ ஸ்டாப் பண்ணுற கமெண்ட் கொடுத்தா என்கிட்ட கண்டெய்னரே ஸ்டாப் ஆக எதுவும் இல்லை. நான் ஸ்டாப் பண்ண எனக்கு என்ன ஆகும், இஷ்யூ வரும். எந்த ஒரு கண்டெய்னர் இல்லைன்னு சொல்லி எனக்கு த்ரோ பண்ணும். அதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் தேடணும். புரியல நான் சொல்கிற கேஸு. அதாவது இப்போ ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு கரெக்டாக.
இப்போ நான் ஒருக்கா மேனுவலாக கில் பண்ணிட்டேன் நீங்கள் எங்கிட்ட கண்டெய்னர் இல்லை, திருப்பி நான் ஃப்ளோ பண்ணுறப்போ ஸ்டாப் பண்ணுற கமெண்ட் ரன் ஆகும். அப்போ என்கிட்ட எந்த ஒரு கண்டெய்னருமே இல்லை, நீ எப்படி ஸ்டாப் பண்ண சொல்லலாம்னு சொல்லி எரர் த்ரோ பண்ணும். ஓகேவா? அதுக்கு என்ன மாதிரி அப்ரோச் ஃபாலோ பண்ணுவீங்க நீங்களே இருந்தால்? அது ஃபோல்டருக்கு கொடுத்தோம், நமக்கு கண்டெய்னர் சொல்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு தான் ரிமூவ் பண்ண முடியும். என்கிட்ட ஸ்டாப் பண்ண இல்லை, நான் சொல்கிறேன் ஒரே செகண்ட். sudo ஓகே, நான் என்ன சொல்லுறேன்னா மேனுவலாக இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ஸ்டன்ஸ்ல போய் மேனுவலாக டாக்கர் ஸ்டாப் பண்ணிட்டேனீங்க. இப்போ நான் பைப்லைன் ரன் பண்ண என்ன ஆகும், புல் பண்ணும் ரிமூவ் பண்ண ஃபோல்டரை திருப்பி இருக்கும் பில் பண்ணும். அப்போ வந்து அதுக்கு முன்னாடி நான் ஸ்டாப் கமெண்ட் கொடுத்துருக்கேன் கரெக்டாக, ஸ்டாப் அதாவது இந்த ஸ்டாப் ரன் ஆகும் கரெக்டாக. அப்போ ஸ்டாப் பண்ணுறதுக்கு எங்கிட்ட கண்டெய்னர் இல்லைன்னு எரர் த்ரோ பண்ணும். எங்கிட்ட கண்டெய்னர் இல்லை, நான் ஏன் ஸ்டாப் பண்ணணும்? சரி, அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இருங்க. இருங்க நான் கொடுக்குறேன் ஒரு செகண்ட். ஜஸ்ட் அப்ளை பண்ணுவோம், இது ஒர்க் ஆயிரும். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகும். நான் அடுத்த யூஸ் கேஸ் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ இப்போ என்ன இஷ்யூ? ஓகே, ஸ்டாப் பண்ணுறதுக்கு சூடாக கொடுக்கல. ஓகே, பில்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு கலர் மாறிடுச்சு கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்டன்ஸ்குள்ளே போயிட்டு சுடோ பேஸ் ரூட் யூஸராக மாறிக்கிறேன். அதே ரூட்டில் தான் இருக்கேன். நான் டாக்கர் டிஎஸ் கொடுக்குறேன். எங்கிட்ட வந்து என்ன இருக்குன்னா, ஓகே டாக்கர் ரன் ஆகிட்டு இருக்கு கரெக்டாக. டாக்கர் ஸ்டாப் 86 கொடுக்குறேன். ஸ்டாப் ஓகே, ஸ்டாப் பண்ணிட்டேன். திருப்பி இந்த பைப்லைன் ரன் பண்ணுறேன், எதுன்னு பார்க்கலாம். ரன் பண்ணுறோம். இது ஏன் ரன் ஆச்சு? ஓகே, நான் உள்ள இருக்கிறத ரிமூவ் பண்ண பார்க்குறேன். டாக்கர் எஸ் டாக்கர் ஸ்டாப் ஓகே, ரன் பண்ண பார்க்குறேன். ரன் ஆகும் தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். டாக்கர் பி கொடுக்குறேன். என்ன காட்டுது? அங்கே தான் எந்த ஒரு கண்டெய்னரில் நீ எப்படி ஸ்டாப் பண்ணலான்னு கேட்குது. இப்போ என்ன ஃபாலோ பண்ணலாம்? அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆச்சுல்ல. ஓகே, அதுக்கு இன்னொரு சிம்பிளாக ஒன்று, அதை நம்மளுக்கு நான் மோஸ்ட்டாக இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், ஜஸ்ட் இப்படி பண்ணிவிட்றேன். ஸ்டாப் பண்ணுறது முன்னாடி sudo டாக்கர் ரன் httpd ஒரு டம்மி இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ணிவிட்றேன். அப்போ அது ஸ்டாப் பண்ணிடும், அது நமக்கு தேவையில்லை இல்லை. புரியுதா என்ன பண்ணுறேன்னு? அடுத்து அது என்டர் ஸ்டாப் பண்ணுறப்ப அது ஸ்டாப் பண்ணிடும்ல. அப்புறம் ஸ்டாப் பண்ணி http ஸ்டாப் பண்ணி விட்டுரும். கரெக்ட்.
புரியுதா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே. இப்போ என்ன பண்ணி எதனால இஷ்யூ வந்துச்சு தெரியுதா? டெலீட் பண்ணிட்டோம். அதனால இஷ்யூ வந்துச்சு கரெக்ட்டா? ஸ்டாப் பண்ணுறதுக்கு எந்த கண்டெய்னர் இல்ல கரெக்ட்டா? இப்போ நான் பில்ட் பண்ணுறப்ப எனக்கு டிஃபால்ட்டா ஒரு HTTP இமேஜ ரன் பண்ணிட்டு அத ஸ்டாப் பண்ணும். ஆல்ரெடி ரன்னிங் வரும். ம். பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைமே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் அதாவது ஒவ்வொரு டைமே இஷ்யூ ஃபைண்ட் பண்ணி தான் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏன் இத பண்றேன்னு டீட்டெயிலா சொல்றதுல புரியுதா இது? கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். பட் இப்படி அச்சீவ் பண்ணலாம். இல்லைன்னா நான் உட்காந்து பெருசா ஷெல் ஸ்கிரிப்ட், இஃப் எல்ஸ் கண்டிஷன் போட்டு கெட் பண்ணி அது ரொம்ப தல சுத்து வேல. ஆ அது அதான் உங்களுடைய ஷார்ட் ஃபார்ம் தான். உங்களோட கிரியேட்டிவிட்டி தான் இந்த இடத்துல செய்ய போகுது. ஓகே. இப்ப எனக்கு நார்மலா ஒர்க் ஆகும். என்ன யூஸ் கேஸ்ல வந்தாலும் ஒர்க் ஆகும் கரெக்ட்டா? ஃபன்னியா தான் இருக்கும். நீங்க புரியல. இல்ல நம்ம கமாண்ட் வந்து ஸ்டாப் பண்றது தான் கமாண்ட். ரன்னிங்ல இருக்க எல்லாமே ஸ்டாப் பண்றோம். நம்மகிட்ட அங்க எதுவுமே இல்ல. அதனால தான் ஸ்டாப் பண்ண முடியல அதால கரெக்ட்டா? அதனால நான் டம்மியா ஒண்ணு ரன் பண்ணிட்டு அதே ஸ்டாப் பண்ணி விட்டுறேன். நீங்க அதுக்கு அந்த பர்ட்டிகுலர் இமேஜ் நேம் குடுத்துக்கலாம். ஆ. டாக்கர் ஸ்டாப் அந்த இது. ஆமா. அப்ப ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஆமா. அந்த இடத்துல நீங்க நேம் வச்சு தான் எடுக்கணும். இது எனக்கு ஒர்க் ஆயிரும். கரெக்ட்டா ஃபுல் ஆயி புஷ் ஆயி எனக்கு பில்ட் ஆயிரும். அந்த கண்டெய்னர் நேம் குடுத்துக்கலாம். நீங்க டாக் நேம் மாரி கண்டெய்னர் நேம் குடுத்து அந்த நேம ஸ்டாப் பண்ணலாம். ஐடி மாரி நீங்க நேம் டெடிகேட்டடா குடுத்துக்கலாம்ல. அந்த மாரி பாஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எதுவும் இருக்காது. ஓகே. பில்ட் ஆகுது. பட் ஆனா இது ஒன் டைம்ல பார்க்க முடியாது. இந்த இஷ்யூ நான் ப்ரீவியஸா ஃபேஸ் பண்ணிருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து இது டக்குன்னு புரிஞ்சிருச்சு. பட் ஆல்டர்னேட்டிவ் நான் யோசிச்சேன். நெட்லலாம் போட்டா இஃப் கண்டிஷன் ட்ரை கேட்ச்லாம் போக சொல்லுச்சு. எதுக்கு அவ்வளோ அது நம்ம கிரியேட்டிவிட்டி தான். ஓகேவா? ஆமா. நம்ப ஒரு டம்மியா ஒரு கன்டென்ட் ஸ்டார்ட் பண்ண அடுத்து தான் ஸ்டாப் பண்ண போறோம். அது நமக்கு இஷ்யூவும் வரல. இத்தனைக்கும் போட்டு நம்ம மேப் பண்ண போறதில்ல. உள்ள சம்திங் ஒண்ணு ரன் ஆகுது. பேருக்குன்னு ரன் ஆயிட்டு ஸ்டாப் பண்றோம். ஆ. ஆனா இந்த அப்ரோச் ஃபாலோ பண்ண போறதில்ல. சிடிக்கு இத பண்ண போறதில்ல. மேபி நம்ப டாக்கர் யூஸ் பண்ணா குபர்னெட்டிஸ் அந்த மாரி போய்ப்போம். பட் இது ஜென்கின்ஸ்ல வச்சு என்டையரா பண்றதுனால இப்படி பண்றோம். அதான் மோஸ்ட் யூஸ் கேஸ் கம்பெனி டிபெண்ட் பண்ணி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. டிப்ளாயே உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சுரும். இஷ்யூ வராது மோஸ்ட்டா. இது புஷ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்குது. டிசிஆர்ல போனா எனக்கு வந்து இதோட 4 இமேஜ் கிட்ட கிரியேட் ஆயிருக்கும். இவ்வளோ நேரம் எடுக்குது. ஓகே. HTTP ஃபர்ஸ்ட் டைம் புல் பண்ணனால டைம் எடுக்குது. ஓகே. இதுல ஒரு சின்ன தப்பு நடந்திருக்கு. -D குடுக்க மறந்துட்டேன். பேக்கிரவுண்ட்ல ரன் பண்ணாம பேரலல் ரன் ஆகுது. நான் கிளிக் பண்ணிடலாம். அதாவது இந்த இதே ஸ்டாப் பண்ண முடியும் என்னால. ம். கேன்சல் பண்ணிட்டு நான் அத அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அது கேன்சல் ஆயிரும் உங்களுக்கு. பேரலலா நான் என்ன பண்றேன்னா, -D குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப நான் பில்ட் குடுத்துறேன். சூடோ ஆல்ரெடி இருக்குன்னு நெனைக்கிறேன். இருக்கு. நான் -D அதாவது பேக்கிரவுண்ட்ல மட்டும் ரன் பண்றேன். எவ்வளோ டெப்த்தா போணும். ஓகே. இது ஒவ்வொரு டைம் பண்ணா தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. எனக்கு இப்ப ரன் ஆயிருச்சு. பில்ட் ஆயிருச்சு. இப்ப பேரலலா வெப்சைட் செக் பண்ணி பார்க்குறேன். அப் ஆயிருக்கும்.
இப்போ நான் கலர் மாற்றலாம், செகண்டில் மாறிக்கும் எல்லாமே. ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏதாச்சும் டவுட் இருக்கா?